ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினோட மேரேஜுக்காக அவங்க பேரண்ட்ஸ் எல்லாரையுமே இங்கே வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சிஸ்டர் வந்து இப்படி நம்ம அக்கா வந்து ஓடி போயிட்டாமான்னு சொன்னதுமே அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவள் வேமா அங்கே எஸ்கேப் ஆகி ஓடிட்டுருக்கா. அவங்க சிஸ்டர் அதை அங்கே பார்த்துட்டு, வேமா நீ வந்துட்டு காரை கொண்டு போய் அவன் மேலே வந்து ஏற்றி ஆக்சிடென்ட் பண்ணி விடு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே டிரைவர் கால் பண்ணிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது ஒரு கார் அங்கே நின்றுட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அதான் தன்னோட காருன்னு சொல்லிட்டு வேமா அந்த காருக்குள்ளே ஏறி வந்து உட்காந்துக்கிறா. அதுக்குள்ளே பார்த்தா நம்ம ஹீரோ ஃபூசன்மே இருக்கான். நீ யார், நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லும்போது அப்போ அங்கே டிரைவர் கால் பண்ணிவிட்டு, மேடம் நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எங்கன்னு சொல்லும்போது தான் புரியுது. ஐயோ நான் வந்துட்டு காரில் வந்து தப்பாக வந்துட்டேன், சாரின்னு சொல்லிட்டு போக போகிறா. பட் இருந்தாலும் மாட்டிக்குவோமேன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் வந்து ரைட் கொடுங்களேன்னு சொல்லிட்டு அங்கே கையை பிடிச்சி கெஞ்சினதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் போது எங்கள் பாஸ் மேலே கையெடுங்க, அவருக்கு வந்து அலர்ஜி அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஸ்ப்ரேயை வந்துட்டு கையில் அடிச்சு விடுறாரு. ஆனால் நம்ம ஹீரோங்க கையை பார்த்தா அங்கே வந்துட்டு அவனுக்கு எந்த ஒரு நோயுமே வரலை. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. சரி ஓகே நீ காரை வந்து ட்ரைவ் பண்ணு அப்படின்ட்டு சார் அங்கே ரேடியோவில் நியூஸ் போயிட்டுருக்கு. இப்படி கோ ஃபேமிலியில் 2 பேருமே அங்கே வந்து வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க மேரேஜ் பண்ணாமல் அப்படின்றத சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோ சரி இப்போ நீ வந்துட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டதுமே அவர் ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா, எவ்வளோ திமிரா பண்ணிட்டு போகிறான் பாருன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே பாஸ் உங்களுக்கு இப்போ கேர்ள்ஸ் கூட இருந்த அலர்ஜி எல்லாமே போயிடுச்சு போல், நீங்கள் இப்போ நல்லா ஆகிட்டீங்கன்னு சொன்னதும் நீ இப்போ என்னை பார் கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறான். அங்கே பாரில் போயிட்டு அவன் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு சில பொண்ணுங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணி அவனுங்க கையை டச் பண்ணி வந்து டெஸ்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க. அங்கே டச் பண்ணதுமே வந்துட்டு அவனுக்கு கையில் திரும்ப அலர்ஜி ஆனதுமே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுங்க அந்த கேர்ள்ஸ் எல்லாத்தையுமே திட்டி அனுப்பி விட்றான். அப்போ தான் புரியுது அவனுக்கு இன்னும் அந்த நோய் சரியாகலை. ஆனால் அந்த பொண்ணு தொட்டால் மட்டும் எனக்கு எப்படி வந்துட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட் அங்கே மீட் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. எல்லாமே என்னோட லைஃப்பில் எப்படி போதேன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு என்னப்பா உன் வாழ்க்கையில் எப்படி நடந்துட்டுருக்கு, இப்போ தான் நீ வந்துட்டு வந்திருக்கு இங்கே நாட்டுக்கு, ஆனால் வந்துட்டு உனக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க, ஆனால் மேரேஜை விட்டுட்டு நீ ஓடி வேற வந்துட்ட, உன்னோட அப்பா ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு, இப்போ தாத்தாவும் இறந்து போயிட்டாரு, எல்லாத்தையும் பறித்து உன்னோட அம்மா வந்துட்டு அவங்க சிஸ்டருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களேன்னு சொன்னதும் ஆமாம் என் லைஃப்பில் எல்லாமே இப்படி நடந்துட்டுருக்கு, பட் நீ எதுவும் கவலைப்படாத, கண்டிப்பாக எல்லாத்தையுமே நான் திரும்ப வந்துட்டு எடுக்காம விட மாட்டேன் அவங்ககிட்ட இருந்துன்னு அவ சொல்கிறா. நீ தான் அந்த பெரிய கம்பெனியோட சிஇஓன்றதை ஏன் சொல்லாமல் இருக்கான்னு சொன்னதும் அதுக்குமே டைம் வரட்டும் அப்படின்ற சொல்லிட்டு ப்ளீஸ் எனக்காக ஒரு மேல் மாடல் ஏற்பாடு பண்ண முடியுமான்னு சொன்னதும் மரியாதையோட இந்த கார்டு எடுத்துகிட்டு போய் ரூமில் தூங்கு அப்படின்றத அவ சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அவள் கார்டு எடுத்துகிட்டு ரூம்குள்ளே போகிறா. பட் ரூமை மாற்றி வைப்பாட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உள்ளே போனதுமே அங்கே நம்ம ஹீரோ தாங்க வந்து குளிச்சிட்ருக்கான். அவனை பார்த்ததுமே இவளுக்கு ரொம்பவே வந்துட்டு இம்ப்ரெஸ் ஆகிடுது. வாவ் என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு எனக்காக அதுக்குள்ளே எப்படி வந்துட்டு ஒரு சூப்பரான வந்து பையனை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவள் பாட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே எந்திரிச்சு பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஸ்ட்ராக்காகி போயிடுது. ஐயோ கடவுளை நான் என்ன வேலை பண்ணி வச்சிட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு பேசாமல் இங்கேருந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறா. அப்போ அவங்க ஃப்ரெண்டுங்க கால் பண்ணதுமே உண்மையிலேயே நீ ரொம்ப சூப்பர் தெரியுமா, இவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு எனக்காக வந்து ஒரு ஹாட்டான பையனை வந்துட்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொன்னதும் நான் இந்த பையனை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன், நீ இந்த ரூமுக்குள்ளே போய் தொலைஞ்சேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் புரியுது தப்பான ரூமுக்குள்ளே வந்துட்டோன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடலான்னு சொல்லிட்டு அவள் கிளம்பும்போது நம்ம ஹீரோ எங்கே வந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டுருக்கா, ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு என் கையில் இருக்க அந்த பெல்ட்டை கழட்டி விடு அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஷை ஆகிட்டு இருக்கு. அங்கே வந்துட்டு பெல்ட்டை கழட்டினதுமே அதுக்கப்புறம் என் ஷர்ட்டை கொடுன்னு சொல்லிட்டு அவன் சட்டையுமே வாங்கி போட்டுக்கிறான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து இவனை மேல் மாடல் நினச்சிட்ருக்கா. சரி ஓகே நீ சொல்லு உனக்கு வந்து எவ்வளோ நான் காசு பே பண்ணணும் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு காசெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, என்னை நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும் அது காட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்புறமே வந்துட்டு நம்ம பேசாமல் இவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம அம்மாட்ட இருந்து தப்பிச்சிடலாமே, அந்த டிசேபிள் பெர்சனையுமே நம்ம மேரேஜ் பண்ண தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு சரி ஓகே நான் பண்ணிக்கிறேன், பட் வந்துட்டு அதுக்கு சில கண்டிஷன் இருக்குது அப்படின்றத சொன்னதும் சரின்னு அவனுமே ஒத்துக்கிறான். அங்கே அசிஸ்டன்ட் கொஞ்ச நேரத்தில் அங்கே கான்ட்ராக்டில் எடுத்துகிட்டு வந்ததும் பாஸ் நீங்கள் யாரை வந்து மேரேஜ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் அவனோட பின்னாடி இருந்து வந்ததும் அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு இந்த பொண்ணு தானே பாஸ் காலையில் உங்கள் கூட சேர்ந்து நேற்று வந்தாங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதுக்கப்புறம் அங்கே கான்ட்ராக்ட்மே 2 பேருமே அங்கே பேசிகிட்டு இருக்காங்க, 3 மந்த்ஸ்க்கு தான் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஏன்னா அதில் லவ்லாம் நீ பண்ணிடாதான்னு சொன்னதும் அதே தான் நானும் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சைன் பண்ணி பண்ணிவிட்டு 2 பேருமே மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அங்கே வந்துட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா அங்கே வந்துட்டு எவ்வளோ தைரியம் தான் இப்படி கேவலமான நீ வேலை பண்ணுவேன், நான் வந்து பண்ண சொன்ன பையனை மேரேஜ் பண்ணாமல் ஒரு ஏழை போய் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கியா, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் அம்மா நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி அவனெல்லாம் என்னால் மேரேஜ் பண்ண முடியாது, எனக்கு அவனை பிடிக்கல அப்படின்ற சொல்கிறா. நான் இவனை மேரேஜ் பண்ணிட்டே பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. சர்டிஃபிகேட் காமிக்கும் போது நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அடிக்க வரும்போது நம்ம ஹீரோங்க வந்துட்டு வேகமாக கையை பிடிச்சிக்கிறான், தேவையில்லாமல் என்னோட ஒய்ஃப் மேலே இப்படி கை வைக்காதீங்கன்னு. அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிடுது. ஹஸ்பண்ட் தான் இப்படி தானே இருக்கணும்னு அவள் யோசிச்சிட்ருக்கா. அப்போ அவங்க சிஸ்டர் நீ வந்துட்டு இவளை போய் மேரேஜ் பண்ணிட்டியா, இவள் ரொம்பவே அன்லக்கியான பர்சன், என்னோட அப்பா வந்துட்டு இவளை
உங்களால தான் செத்து போயிட்டாரு, தாத்தாவுமே செத்து போயிட்டாரு. இப்ப நீ போய் மேரேஜ் பண்ணியிருக்கியே, நீயுமே கூடிய சீக்கிரம் சாகணும்னு நினைக்கிறியான்னு கேட்டதும், ஆனா இவ உன் கூட தானே பிறந்தா, ஆனா நீ மட்டும் எப்படி உயிரோட இருந்துட்டு இருக்க அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் இங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறான். அதெல்லாம் கேட்டுட்டு இவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிருது. எப்படியாச்சும் வந்து டைவர்ஸ் வாங்க வச்சேன், அந்த பூவை போய் மேரேஜ் பண்ண வைக்கணும், இல்லைன்னா நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிரும், இல்லைன்னா இவனை மொத்தமாக வந்துட்டு போட்டு தள்ளிடணும், அப்படின்னா தான் எல்லா சொத்து நம்மளுக்கு வரும்னு சொல்லிட்டு அங்கே பிளான் பண்ணுறாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் புரியுது, நம்ம ஹீரோயினோட உண்மையான அம்மாவே இவங்க கிடையாது போல. ஸோ வந்துட்டு பொய் சொல்லி இவங்க இத்தனை நாள் நம்ம ஹீரோயினை ஏமாத்திட்டு இருக்காங்க. வீட்டில் ஹீரோவோட தாத்தாவுமே அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காரு. இவன் எப்படி வந்துட்டு மேரேஜ்லேருந்து எஸ்கேப் ஆகி ஓடுவான்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க பிரதர் ஹார்ன்மே வந்துட்டு நல்லா ஏற்றி விட்டதும் நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு வீல் சேரில் வாழறான். என்னோட மேரேஜில் உனக்கு என்னப்பா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத சொன்னது, உன்னால தான் இந்த ஃபேமிலியிலே வந்துட்டு அசிங்கமாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போ தாத்தா நீ மரியாதையோட வந்து அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னதும், நான் ஏன் மேரேஜ் பண்ணணும், நான் ஆல்ரெடி வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொன்னதுமே, நீ ஒழுங்காக டைவர்ஸ் பண்ணுன்னு சொன்னதும் தாத்தா எல்லா விஷயத்துலையும் நீங்கள் மூக்க நுழைக்காதீங்கன்னு அவன் சொல்லிட்டு கோவப்படுறான். அப்போ அந்த ஹார்ன் அந்த பெரிய கம்பெனியோட சிஓ வந்துட்டு நான் பிளைண்டேட்டுக்காக போக போகிறேன், நீ கண்டிப்பாக அங்கே வரணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், நான் வந்துடலாமே இதில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஹீரோவுமே சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா நம்ம ஹீரோயின் அங்கே கையை கட்டி போட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஃபோட்டோ நீ ஒழுங்காக மன்னிப்பு கேட்டு மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த சைடில் போகும்போது என்னாச்சு என்ன இவ்வளோ சவுண்டுன்னு சொல்லிட்டு கேட்டதோ அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் 2 மெய்டு இவங்க சண்டை போட்டிருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ அவங்க பட்லர் எதுக்காக இங்கே வந்து இப்படி கத்திட்டு இருக்கீங்க, என்ன வேணும்னு கேட்டதும், நாங்கள் ஃபோட்டோ வந்து மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம் அப்படின்ற சொன்னதும், அவர் இங்கெல்லாம் ஆல்ரெடி கிளம்பி போயிட்டாருன்னு சொன்னதும், என் கூட நீ வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இழுத்துட்டு போக பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோயின் நாங்கள் கையை கழட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கா. அவங்க கூட சேர்ந்து நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோட காருக்கு முன்னாடி போய் அவன் நின்னதுமே அவனுக்கு ஷாக் ஆகிட்டு, இவன் அந்த வீட்டுக்குள்ளேருந்து வரான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, நீ என்ன இங்கே உள்ளே போய் வந்து பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும், நான் அந்த வீட்டில் நானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்றத சொல்லிட்டு, நீ இப்போ திரும்பவுமே எனக்கு வந்து டிரைவ் கொடுக்க போகிற, ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சரிடா. அங்கே நம்ம ஹீரோயின் நானியாக இருக்காளா, இதுக்கு முன்னாடி நான் இப்படி வந்து ஒரு ஜாப் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நீ வந்துட்டு பெரிய பணக்கார மாதிரி இருக்கியே, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொன்னதும், என்கிட்ட அவ்வளோலாம் காசு இல்லைன்னு அவன் சொல்கிறான். என்ன பேசிகிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் இவ்வளோ பெரிய வந்து காரில் சுற்றிட்டு இருக்கா, காசு இல்லைன்னு போய் சொல்கிறியான்னு கேட்டதும், இது என்னோட பாஸோட கார் தான் அப்படின்ற சொன்னதுமே, நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கன்னு அவன் கேட்டதுமே அங்கே அசிஸ்டன்ட் அவர் வந்து மேல் மாடலாக இருக்காருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு, ஓகே ஓகே எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு, அப்படின்னா வந்துட்டு உனக்கு காசு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அப்படி இப்படின்னு தான் அப்படின்ட்டு அவள் சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த சிஓ வைக்கிற பார்ட்டியில் இவன் போக வேண்டியதாக இருக்குது போல். அதை பற்றி அங்கே வந்துட்டு சொல்லிட்டு உன் கூட சேர்ந்து இன்றைக்கி என் கூட வீட்டுக்கு வர முடியாது, போய் நீயே இருந்துக்கோன்னு சொன்னதும், நம்ம ஹீரோ நானுமே அந்த பார்ட்டிக்கு தான் போக போகிறேன்னு சொன்னதும், நீ எதுக்கு அங்கே வரேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அங்கே கிளீனிங் ஜாப்லாம் இருக்குல்ல அதை தான் பண்ண போகிறேன்னு சொல்லிடுறான். ஸோ வந்துட்டு அங்கே வந்துட்டு அவனுக்குமே வந்து நம்பிக்கை வந்துடுது. 2 பேருமே அங்கே போய் மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு அங்கே ரெடி ஆகிடுறாங்க. 2 பேருக்கு அடையாளம் தெரியக்கூடாதுன்னு. அவங்க ஃப்ரெண்டு இது ஒன்றும் மாஸ்க் பார்ட்டி இல்லையா, அப்புறம் ஏன் போட்டிருக்கான்னு சொன்னதோ, என்னோட ஐடென்டிஃபை தெரியக்கூடாதுன்னு தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு தான் அவள் சொல்கிறா. அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, ஃபேமிலியில் இருக்க 2 யங் மாஸ்டருமே வந்துட்டு உன்னை எனக்கு டேட் பண்ண வர போகிறாங்களே, நீ என்ன பண்ண போகிறான்னு சொன்னதும், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவள் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் வந்துட்டு இது தப்பு இல்லையா, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருச்சு, அவங்க 2 பேருமே எனக்கு வேணான்னு சொல்கிறா. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே அந்த மாஸ்டர் வந்துட்டு எப்படி இருப்பாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே வீல் சேரில் தான் வந்துட்டு இருக்கான். ஹீரோயினோட சிஸ்டர் அந்த பக்கம் வரும்போது மேலே போய் இடிச்சு நம்ம ஹீரோயின் மேலே ட்ரிங்க்ஸ் கொட்டிடுது. அவள் காடுமே இங்கே கீழே விழுந்ததுமே அவள் மாஸ்க் வேற கலண்டுருது, பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாமே கவர் பண்ணிட்டு நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறா. அப்போ அந்த கீழே நம்ம ஹீரோயினோட கார்டு இருக்கதை பார்த்துட்டு இது என்னன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ அப்போ அங்கே அந்த ஹார்ன் 2 பேருமே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ இது வந்துட்டு உனக்காக பிளைண்ட் டேட்டுக்காக ஏற்பாடு பண்ணது தானே, ஸோ நீ வந்து இப்போ என்ஜாய் பண்ணு, நான் வந்துட்டு இதில் தலையிட மாட்டேன்னு சொன்னதும் அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு அவளை எப்படியாச்சும் நான் கரெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இங்கே வாஷ்ரூமில் போயிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஹீரோ அந்த சைடில் வந்திருக்கான் வாஷ்ரூமுக்காக. அப்போ ஒரு பொண்ணு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவன்ட்டு அங்கே பக்கத்தில் வந்துட்டு க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணதும், ப்ளீஸ் இங்கேருந்து போயிருங்க, எனக்கு அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குதுன்னு அவன் சொல்கிறான். ஹீரோயின் நான் இப்போ ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அந்த பாத்ரூம் கழுவுற ப்ரெஷ்ஷை வச்சு அந்த பொண்ணை அடிச்சு அங்கே தள்ளி விட்றா. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் க்ளீனிங் பண்ணிட்டு இருக்கியா, ஒழுங்காக வேலையை முடிச்சுட்டு வீடு வந்து சேரு அப்படின்ற செட்டு போனதும் நல்ல வேலை அந்த ப்ரெஷ் என்கிட்ட இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சேக்கா. அதுக்கப்புறம் இப்போ அந்த சிஓ வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் வந்துட்டு அங்கே மேலே யாருமே வரல. அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே வந்து ஷாக் ஆகிட்டுருக்கு. அவள் கையில் அந்த கார்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஹான் நீங்கள் தானே இந்த கம்பெனியோட சிஇஓ அப்படின்றத சொன்னது. இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்றத அவள் சொல்கிறா.
எனக்கு தெரியும் நீங்க பொய் சொல்லாதீங்க அப்படின்ட்டு சொன்னதும், இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இவன வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டா நம்ம லைஃப் செட்டில் ஆயிருமேன்னு சொல்லிட்டு, அங்க அவளுமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அங்க வந்துட்டு நடிக்க ஆரம்பிச்சிடுறா. அவன் மனசுல என்னன்னா, எவ்வளோ வந்து இடியட்டா இருக்கா, நான் இவ்வளோ ஈஸியா மடக்கிட்டேன் பாரு, இவள மேரேஜ் பண்ணிட்டு என்னோட லைஃப் செட்டில் ஆகும்னு சொல்லிட்டு அவன் எங்க ஹாப்பியா யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவகிட்ட போய், உன்னோட சிஸ்டர் அவ தான் பெரிய சிஇஓன்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கா, நீ என்ன வந்துட்டு அமைதியா இருக்கி அப்படின்றத சொன்னதும், இவ வந்துட்டு நடிக்கிறாளா, சரி ஓகே நீ வந்துட்டு எதையுமே பெருசு பண்ணாத, வந்துட்டு ஈஸியாக விட்டுரு, நான் வந்துட்டு பெரிய ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு அவள் ஃப்ரெண்ட் அங்கே 2 பொண்ணுங்க கிட்ட அவளோட பர்த்டே வரப்போகுது, நீங்கள் என்ன அவளுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க சிஓக்கு. ஸோ வந்துட்டு அந்த டேட் எல்லாமே கேட்டுட்டு, அப்படின்னா இந்த கார்டோட பின் நம்பர் அதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. பட் இது எல்லாமே பிளான் தான் போல், அந்த பொண்ணுங்களுக்குமே எங்கள் காசு வந்து கொடுத்துடுறாங்க அது நடித்ததுக்காக. பிறகு இங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவன் கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின், உண்மையிலே நீ தான் வந்துட்டு இந்த கம்பெனியோட சிஇஓவா இல்லை ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்டதும் அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, தேவையில்லாமல் நீ வந்து பேசிகிட்டு இருக்காத, நான் தான் சிஇஓன்னு சொன்னதுமே அப்படியே விஷயம், அவளுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட டேலண்ட் இருக்கதா கேள்விப்பட்டேன், உனக்கு வந்துட்டு எதுவுமே வராது போலையே எனக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், இல்லை நான் வந்துட்டு எந்த காம்படிஷன் வந்தாலும் வின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும், சரி நம்ம மோதி பார்க்கலாமான்னு சொல்கிறா. இதில் மட்டும் நான் வின் பண்ணிட்டேன்னா இதுக்கப்புறம் யாராலையும் என்னை வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த காம்படிஷன் வச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா வேணும்னே நம்ம ஹீரோயினோட மாஸ்க்கை வந்துட்டு விழுகிற மாதிரி பண்ணிடுறா. தேவையில்லாத வேலை பண்ணி அசிங்கப்படுத்திட்டு இருக்காத, இங்கே வந்துட்டு என்னை வந்துட்டு இந்த மேரேஜ் பண்ண விடுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை சர்வன்ட் சொல்லிட்டு வந்து நீ ஒழுங்காக ட்ரிங்க்ஸ் வந்து சர்வ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ஷோ போட்டு கலக்கிக்கிட்டு இருக்கா. இவங்க எட்டகெட்டுக்கு நான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணி கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோ அங்கே வீல் சேரில் வரும்போது இவள் ஸ்லிப்பாகி மேலே விழுந்ததுமே, என்ன நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோமான்னு சொல்லிட்டு கேட்டதும், இல்லை நம்ம பார்த்தது கிடையாது, எனக்கு ஆல்ரெடி வேற ஒரு பர்சன் கூட வந்து மேரேஜ் ஆயிடுச்சு, நீங்கள் யாருன்றது எனக்கு நல்லாவே தெரியுமே, நீங்கள் அந்த ஃபூ கம்பெனியோட யங் மாஸ்டர் ஃபூ தானே அப்படின்றத அவ சொல்கிறா. அவங்க சிஸ்டரை பார்த்தா இன்னைக்கு வந்துட்டு நான் எல்லாருக்குமே ட்ரிங்க்ஸ் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓவராக சீனை போட்டு அங்கே கார்டை வந்து ஸ்வைப் பண்ண சொல்கிறா. அங்கே காசு வந்துட்டு பார்த்தா எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு வருது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டா. அது எப்படி சாத்தியமாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே வந்துட்டு அவள் ரொம்ப டென்ஷனாகி போயிடுறா. மில்லியன் கணக்கில் காசு வந்துச்சேன்னு வேற போய் பேசிகிட்டு இருக்கான். ஹீரோ இப்போ ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம போகலாமான்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கூட்டிகிட்டு போகிறான். அவனோட வீடை பார்த்துட்டு என்ன மேல் மாடல் வந்து இவ்வளோ தூரத்துக்கு பணக்காரவங்களா இருப்பாங்களா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது, இல்லை இது வந்துட்டு நான் ரெண்ட்டுக்காக வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரூம் சுத்தி காமிச்சிட்டு இருக்கான். என்னோட ரூம் மேல இருக்கு, என்னது கீழே இருக்குன்னு அவன் சொல்லும் போது, எதுக்காக தனித்தனியா இருக்கணும், நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்கலாமேன்னு சொன்னதும், நான் மறந்தே போயிட்டேன், நம்ம 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுல, நீங்க கூட இருக்கணும்னா இருக்கலாம்னு சொன்னதும், நான் அப்படி மீனிங்ல சொல்லலன்னு சொல்லிட்டு அவ சொல்ல வர்றா. அப்ப ஆக்சிடென்டா கிஸ் ஆனதுமே அவளுக்கு ரொம்ப ஷை ஆயிருது. வேமா அவங்க வந்துட்டு ரூம்குள்ள போயிடுறா. நம்ம ஹீரோ அது என்னோட ரூம் ஆச்சு அப்படின்ற சொல்லிட்டு அங்க வர்றா. நம்ம ஹீரோயின் பார்த்தா குளிக்கிறதுக்காக போயிடுறா. அப்ப அவ டவலோட வெளியே வரும்போது இவன் நிக்கிறத பார்த்துட்டு அவ பயந்து போய் கத்துனதுல டவல் கீழே விழுந்துருது. நம்ம ஹீரோ கண்ணு மூடிட்டு டவலை கட்டு அப்படின்ற சொல்லிட்டு இந்த பார்சல் வந்துச்சு அதான் கொடுக்க வந்தேன்னு சொல்கிறான். இது என்னோட ரூம் அப்படின்றத அவன் சொல்கிறான். எப்படியும் நான் வந்து ஓப்பன் பண்ண முடியும், என்னோட ஃப்ரெண்ட் தான் எனக்காக நைட் ட்ரெஸ் அனுப்பியிருப்பான், நீ வந்து எடுத்துக்கொடுன்னு சொன்னதுமே அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிடு. இந்த பாருப்பா அவன் ஃப்ரெண்ட் அனுப்பினதை போட்டுக்கோ அப்படின்ற சொல்லிட்டு வேமா போனதும் அவள் ரொம்ப பயந்து போய் கத்திட்டு இருக்கா. எப்படி ட்ரெஸ் அவள் அனுப்பி விட்ருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக போயிடுது. அவங்க ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணிட்டு எப்படி ட்ரெஸ்ஸை நீ அனுப்பி வச்சிருக்கான்னு சொன்னதும், உனக்காக நான் கஷ்டப்பட்டு சூஸ் பண்ணேன், நீ எதுக்காக அதை போடலன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நம்ம ஹீரோவுமே அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து வந்திருக்கான். 2 பேருமே அங்கே மாஸ்க் போட்டிருக்காங்க. அப்போ அவங்க 2 பேருமே சேர்ந்து ரிமூவ் பண்ணி விடவுமே நம்ம ஹீரோயினுமே பார்த்துடுறாங்க. ஹீரோங்க கால் பண்ணிட்டு நீ என் கூட சேர்ந்து இங்கே வந்து உட்கார் அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிடுறான். அப்போ அவங்க ஃப்ரெண்டை வந்துட்டு நீங்கள் இங்கேருந்து எழுந்திரிச்சு போங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் கூப்பிட்டு வச்சவங்க வந்து பேசிகிட்டு இருக்கான். சும்மா வந்துட்டு ஃப்ரெண்டோட வந்தேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கூட சேர்ந்து ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டாங்க. ட்ரிங்க்ஸில் வந்து ட்ரக்ஸை கலந்து அவன் கையில் கொடுத்துட்டு இந்த ட்ரிங்க்ஸ் சேவ் வந்து குடிங்க, நீங்கள் என் கூட சேர்ந்து இன்றைக்கி நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும், அப்போ நம்ம ஹீரோ ஆல்ரெடி எனக்கு மேரேஜ் ஆயிருச்சு, நான் வந்துட்டு என்னோட ஒய்ஃபோட தான் வந்திருக்கேன்னு சொன்னதும் அந்த பொண்ணு ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு அங்கே வந்துட்டு திரும்ப திரும்ப அதவே கேட்டதுமே நம்ம ஹீரோயின் அவருக்கு வந்து கேர்ள்ஸ்னால் அலர்ஜி, நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு சொன்னதுமே அவர் ரொம்ப ஒரு மாதிரி மட்டமாக பேசுகிறா ஹீரோவை. அப்போ ஹீரோயின் அந்த ட்ரிங்க்ஸை அவனுக்கு குடிச்சா போயிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவ பாட்டு வாங்கி குடிச்சிட்டு அவளுங்க துரத்தி விட்றா. அதுக்கப்புறம் பார்த்தா நிலமை வேற மாதிரி ஆகி போயிருது. அங்கே வந்துட்டு ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் போதை ஏற்பி அவன்ட்டு பக்கத்தில் க்ளோஸ் ஆகிட்டே வர்றான். அவனால் எதுவும் பண்ண முடியல. அங்கே வீட்டுக்கு வந்துட்டு அவளை அங்கே தூங்க வச்சுட்டு அவனை ரூமுக்கு போயிடுறான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவள் திரும்ப எழுந்திரிச்சு போய் நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அங்கே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அங்கே ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கு வெளியே தான் நின்றுட்டுருக்கான். இந்த லேடி வந்து பயங்கரமாக நல்லா இருக்கா. நம்ம கம்பெனிலேருந்து ஏகப்பட்ட வந்துட்டு ப்ராஜெக்ட் இவ பக்கம் கொண்டு வந்துட்டா. இவளை இன்றைக்கி நான் மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு மீட் பண்ணுறதுக்காக வர்றான். நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே வந்ததுமே அங்கே வந்து நம்ம உங்கள் பர்த்டேக்காக வந்து நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மரியாதையோடு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ அங்கே வந்து பார்த்ததுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. எல்லாரையுமே அங்கே வந்து வேமா போக சொல்லிட்டு துடைக்கிற மாதிரி எங்கள் ஆக்டிங் பண்ணதும், என்ன இங்கேயுமா நீ
கிளீனிங் வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், ஆமா நான் கிடைக்கிற இடத்துலலாம் பண்றேன்னு அவ சொல்றா. ஒர்க்க முடிச்சுட்டு வீடு வந்து சேருன்னு சொல்லிட்டு அவன் போறான். அப்ப அவங்க ஃப்ரெண்டோட வந்து அவங்க சிஸ்டர் வந்துட்டுருக்கா. "நீ இவ்ளோ பெரிய கம்பெனியோட சிஇஓன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியவே இல்லையேப்பான்னு" சொன்னதும், ஏன்னா எனக்கு வந்துட்டு சாதாரணமா தான் இருக்குது பிடிக்கும்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணிட்டு வரும்போது, நம்ம ஹீரோயின் அங்க வந்ததுமே, "என்ன ச்சீ நாத்தடிக்குது உன் மேல, எங்கேயுமா தொடச்சு கிளீன் பண்றேன்னு" சொல்லிட்டு ரொம்ப மட்டம் தட்டி பேசுறாங்க. இப்படி என் முன்னாடி நீ மண்டி போடு அப்படின்றத சொன்னதும், ஃபேக்கா நடிக்கிற உன் முன்னாடி நான் மண்டி போடணுமான்னு சொல்லிட்டாங்க. அவ அசிங்கப்படுத்துறா. நான் நினைச்சேன்னா உன்னை எதுவும் இல்லாம பண்ணிடுவேன். இந்த கம்பெனியோட சிஇஓன்னு சொல்லிட்டு, அவ தன்னைத்தானே வந்துட்டு பொய் சொல்லி ஏமாத்திரம் இல்லாம, அத நம்ப வேற ஆரம்பிச்சுட்டா போல. அந்த மாரி பேசிட்டு இருக்கா. ஃபேக்கா நடிச்சிட்டு இருக்கா. அத இந்த கம்பெனியோட சிஇஓ நான் தான் அப்படின்றத சொன்னதும், என்னது நீ சிஇஓவா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு ஒரு மாரி எல்லாரும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? உன்னோட அப்பாவையும், தாத்தாவையும் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்றத சொன்னதும், ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆயி போயிட்டு, என்ன சொல்லிட்டு இருக்க? நீ இப்படிப்பட்ட கொலைகாரியான்னு சொன்னதும், அப்புறம் ஏன் நீ வந்து யோசிக்க மாட்ற? இவ்வளோ காசு அப்புறம் எங்ககிட்ட ஏது வந்துச்சு? உன்னோட அம்மாவும் பார்த்தியா? என்னோட ஃபேமிலிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு, உன்னையுமே உங்க அப்பாட்ட நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவள கட்டை எடுத்தவங்க அடிச்சு விழா. அவங்க மயக்கம் போட்டு விழுந்ததுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஐயோ! நீ கொலை பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு, என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவ்வளோ பெரிய வந்துட்டு ஒரு பணக்காரி நானு. நான் வந்துட்டு கொலை பண்றதுல என்ன தப்பு இருக்கு? இந்த பாடிய டிஸ்போஸ் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, பாடிய வேற அங்க தூக்கிட்டு போகும்போது, நம்ம ஹீரோ வந்துட்டு எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. கார ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறான். அங்க பாடி கொண்டு வந்து போட்டுட்டு, இதோட உன் தொல்ல முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ அத பார்த்துட்டு அங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டு ஹீரோயின காப்பாத்தி எங்க வீட்டுக்குமே கூட்டிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே அவங்க பயந்து போயிடுறா. நடந்த எல்லாத்தையுமே நினச்சு அவனை ஹக் பண்ணிட்டு அங்கே பயந்து போனதுமே, "நீ கவலைப்படாத நான் வந்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன்னு" சொல்கிறான். அப்போ அங்கே அசிஸ்டண்ட் போய், "இந்த வேலை பண்ணது யார்?" அப்படின்றத சொன்னதும், "உங்களோட எக்ஸ்பியான்சியோட சிஸ்டர் தான் பாஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்க தான் அந்த தீக்ஷன் குரூப் கம்பெனியோட ஓனருமேன்னு" சொன்னதும் அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. "உங்களோட பர்த்டே பார்ட்டிக்குமே இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு" சொல்கிறாங்க. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ட கால் பண்ணி, அவள் வந்து நான்ற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காள், அவளுக்கு சரியான பனிஷ்மெண்ட் இந்த பர்த்டே பார்ட்டியில் வச்சு நான் கொடுக்க போகிறேன், அதுக்கு நீ ஏற்பாடு பண்ணுன்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோங்க வந்ததுமே வேகமாக ஃபோனை வச்சுட்டு தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணுறா. நம்ம ஹீரோ, "நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஒரு பர்த்டே பார்ட்டி கிளம்பணும். ஸோ வந்து நீ வந்துட்டு ஹாப்பியாக அதில் வந்துட்டு என் கூட சேர்ந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறேன்" அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ இனிமே ஓகேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அங்கே பார்ட்டிக்கு அவள் ரொம்ப சூப்பராக அங்கே கிளம்பி ரெடியாகி வந்துடுறா. ஏன்னா ஏது இவ்வளோ ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நெக்லஸ் எல்லாம் என்ன வந்துட்டு டாய்லெட் க்ளீன் பண்ணியே இந்த மாதிரி வாங்கிட்டியான்னு சொன்னதும் அவருக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் கிஃப்டாக வந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுக்கப்புறம் அங்கே பார்ட்டிக்கு போனால் அவங்க சிஸ்டர் அவளை பார்த்து அங்கே பயந்து போயிடுறா. "நீ செத்து போலையா, உயிரோடவா இருக்கு?" அப்படின்ற சொன்னதும், "நான் ஏன் செத்து போனோம்? உனக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்க தான் வந்திருக்கேன்னு" சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி அங்கே திருகி விட்டா. "நான் நினச்சேன்னா உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும். எவ்வளோ நாளைக்கு நீ ஆக்டிங் பண்ணியிருக்க போகிற? நீ தான் வந்து சிஇஓ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, அவங்க ஜால்ரா 2 ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு ரொம்ப ஓவராக அங்கே வந்துட்டு பேசிட்டு நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணுறாங்க. "நான் தான் இந்த கம்பெனியோட சிஇஓன்னு" சொன்னதும், "இவளோட கற்பனையை பார்த்தியா? எவ்வளோ தூரத்துக்கு போய் பேசிகிட்டு இருக்கான்னு" சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் வெக்கமே இல்லாமல் போய் பேசுகிறா. "தேவையில்லாமல் என்னோட லைஃப்பில் வந்து தலையிட்டேன்னு வச்சுக்கோமே, உன்னை வந்துட்டு இல்லாமல் நான் பண்ணிடுவேன்" அப்படின்றத சொன்னதும், "நீ பண்ணிட்டு இருக்க பாவத்துக்கெல்லாம் உனக்கு இன்னைக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது, அதுக்காக தானே நான் இங்கே வந்திருக்கேன்னு" அவ சொல்கிறா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே அங்கே வந்து பிடிச்சிக்கிறாங்க நம்ம ஹீரோயினை. ரொம்பவே இன்சல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு ரொம்ப வந்து மோசமாக டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆனால் அவள் கையில் இருக்க அந்த நெக்லஸ்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆகிட்டு, "எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கே, இது வந்துட்டு என்னோட அப்பா வந்துட்டு அங்கே வந்து பர்த்டேக்காக கிஃப்டாக கொடுத்தது, இது எப்படி இவர்கிட்ட வருக்குன்னு" சொன்னதும், "இது கண்டிப்பாக ஃபேக்காக தான் இருக்கும்னு" சொல்லிட்டு அவள் வந்துட்டு அங்கே வந்து அதை பிடிங்கிட்டு ட்ராமா பண்ணிவிட்டு அதை வந்து அத்துவேற விட்டுறா, இவள் போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே செக்யூரிட்டி கார்டை கூப்பிட்டு நம்ம ஹீரோயின், "இப்படி தேவையில்லாமல் வந்துட்டு இவ தான் சிஇஓன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு அசிங்கம் பண்ணிட்டு இருக்கா, அவளை பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு" சொல்லும்போது, தைரியம் தான் போய் பேசிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அவளவே அங்கே அடிச்சுட்டு சண்டை போடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் அங்கே அசிஸ்டன்ட்மே அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போ அங்கே ஹார்ன் வேற வந்துடுறான். "உன்னால் நடக்கவே முடியாது, எதுக்காக நீ இந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருக்க? இங்கே பாரு, அந்த சிஇஓ வந்துட்டு எனக்கு எப்படிப்பட்ட வாட்ச் கொடுத்துருக்காங்கன்னு" சொன்னதும், இது ஃபேக்கானதுன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டன்ட் சொல்லி கிண்டல் பண்ணதுமே அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. என்ன ஃபேக்கா? அது எப்படி இவ்வளோ பெரிய கம்பெனியோட ஓனர் எனக்கு ஃபேக்காக கொடுப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, "ஏய் இந்த வாட்ச் வந்துட்டு ஃபேக்காக எதுக்காக நீ கொடுத்தேன்னு" சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே, "என்ன பேசிகிட்டு இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு" அவள் சொல்கிறா. "நீ வந்துட்டு கிளீனர் தானே, நீ வந்துட்டு என்ன ஓவராக இங்கே வந்து பேசிகிட்டு இருக்க" அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணதும், அப்போ அங்கே அந்த பொண்ணோட அப்பா வந்துடுறாரு. "என்ன பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க? யாரை பார்த்து கிளீனர்னு சொல்கிறா? அவங்க தான் இந்த கம்பெனியோட சிஇஓவே" அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோக்குமே அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்ன இதான் சிஇஓன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. அப்போ அங்கே அவர்,
நான் வந்துட்டு உங்களுக்கு பர்த்டேக்காக நெக்லஸ் அனுப்பி வச்சேன், ஏன் உங்களுக்கு என்ன அந்த டிசைன் பிடிக்கலையா, நீங்கள் போடலையான்னு சொன்னதும் அந்த பொண்ணு அப்பா இவ வந்து எங்ககிட்ட இவ தான் செய்வோன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி ஏமாற்றி அதை அத்து வேற விட்டுட்டா அப்படின்ட்டு சொன்னதும் அந்த ஹார்ன் வேற போட்டு அடிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் அவளை பிடிச்சாங்க அடித்து தள்ளிட்டு, நான் சொன்னேன்னா இல்லையா என் முன்னாடி நீ மண்டி போடுற நிலைமை வரும்னு சொல்லிட்டு, எனக்கு என்ன சொந்தமோ அது எல்லாமே எனக்கே திரும்ப கிடைக்கணும்னு அவ சொல்றா. உன்னோட ஃபேமிலி எல்லாமே இல்லாமல் போயிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம தானே ஃபேமிலி, நீ ஏன் என்கிட்ட இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, நீ வந்துட்டு இந்த நடிப்பெல்லாம் விட்டு மரியாதையோட நெக்லஸை ஒழுங்காக என்கிட்ட திரும்ப ரிட்டர்ன் கரெக்டாக கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லும்போது அவன் வேமா அங்கே நம்ம ஹீரோயினை வந்துட்டு அங்கே கத்தி எடுத்துட்டு குத்தலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. ஆனால் ஹீரோ வந்துட்டு வேமா அவளை காப்பாற்றிடுறான். அப்போ அங்கே அந்த ஹான் என்ன வந்து பண்ணிட்டு இருக்க, நீ என்ன இந்த சிஓவை செடியூஸ் பண்ண பார்க்குறியான்னு சொல்லிட்டு ஓவராக பேசிட்டு நம்ம ஹீரோவை இன்சல்ட் பண்ணதுமே அங்கே நம்ம ஹீரோயின் அவனை பிடிச்சி அடிச்சுங்க கையை திருப்பி விட்றா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டேங்க சாரி வேற கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பும்போது ஹீரோ நான் உங்களால் தான் அடிபட்டு போயிருக்கேன், நீங்கள் எனக்கு மெடிசன் வந்து போட்டு விடாமல் போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் கூட்டிகிட்டு போகிறா. அப்போ அவன் மனசுல நீ வந்துட்டு பெரிய கம்பெனியோட சிஓவாக இருந்துட்டு என்கிட்ட ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கியா, நானுமே அப்போ ஆக்டிங் பண்ணணும்லன்னு சொல்லிட்டு அவங்க ஷோட்லாம் ரிமூவ் பண்ணதும் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் ஆல்ரெடி மேரேஜ் ஆன பொண்ணு, என் பின்னாடி நீங்கள் இப்படிலாம் சுற்றிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும் எனக்கு மெடிசன் போட்டு விடுங்க, அதுக்காக தான் நான் இப்போ கலெக்டரே, வேறு ஒரு விஷயம் கிடையாது, எனக்குமே ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற சொன்னதும் அங்கே மெடிசன் நம்ம ஹீரோயின் போட்டு விழுறா. சரி ஓகே நான் வந்துட்டு உங்களுக்கு நடந்த எல்லாத்துக்குமே சாரி கேட்டுக்கிறேன், பட் வந்துட்டு நீங்கள் இப்படி என்கிட்ட வந்துட்டு இப்படி இந்த மாதிரி க்ளோஸ் ஆகணும்னு ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே அங்கே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது, எதுக்காக இப்படி போய் சொல்லிட்டு இருக்கான்னு. அப்போ நீ இந்த கம்பெனியோட சிஓவே உங்கள் ஒய்ஃப் தான் பாஸ் அப்படின்ற சொல்கிறாங்க. ஹீரோங்க வந்துட்டு ஹீரோயினுக்கு காஃபிலாம் வச்சுட்டு எந்திரி லேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற சொல்கிறான். அவள் ஸ்கூட்டியில் அங்கே கிளம்பி போகிறான். நான் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எவ்வளோ நாளைக்கு ஆக்டிங் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்றத சொல்லிட்டு அசிஸ்டண்ட் ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நாங்கள் பைக்கில் போகும்போது ஏதோ ஒரு கார் வந்து ஹிட் பண்ணி விட்டுருது, மரியாதை வெளியே வாங்க, கார் ஓட்ட தெரியுமா இல்லையான்னு சொல்லிட்டு அவள் கத்தும்போது அவங்க சிஸ்டரோட வேலை தான் போல், எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதுமே நீ வந்துட்டு என்ன என் வாழ்க்கைக்கு எடுத்து விட்டுட்டு நீ மட்டும் நல்லா இருக்கலான்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் ரொம்ப ஓவராக பேசிட்டு அடிக்க வேற வந்ததும் கையை பிடிச்சி முறுக்கி விட்டா. மரியாதையோட நெக்லஸ் எப்போ கொடுக்க போகிறேன், இவ்வளோ பெரிய காரில் சுற்ற முடியும், அதை சரி பண்ணி கொடுக்க முடியாதான்னு சொன்னதும் நம்ம எல்லாமே ஒரே ஃபேமிலி, ஆனால் நீ வந்துட்டு எதுக்காக இப்படி பேசுகிற அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவன் வந்துட்டு கேட்டுட்ருக்கா. அப்போ அங்கே திரும்ப வேற ஒரு பர்சன் கூட சுற்றிட்டு இருக்கா போல். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் இவ பேச்சை கேட்டு அடிக்க வரும்போது நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் கால் பண்ணி விட்டா. அவன் உடனே அங்கே கிளம்பி வந்துட்டு என்ன தைரியம் தான் என்னோட ஒய்ஃப் மேலே கையை வைப்பீங்கன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே அந்த ஆளுக்கு இது ஃபோன் சொல்லிட்டு தெரியும் போல், ரொம்ப பயந்து போயிட்டு நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற சொல்லிட்டு சாரி கேட்குறான். அப்போ அவன் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணுவேன்னு சொன்னேன்னு சொன்னும் போது உன்னால தான் என் லைஃப் போயிடும் போல் ஃபோன் சொல்லிட்டு அடித்து விரட்டி விட்டுட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக ஒன்று சும்மா விட மாட்டேன், உனக்கு எது சொந்தம் இல்லையோ அது உனக்கு எப்பயுமே சொந்தமாகாதுன்னு சொல்லிட்டு அங்கே அசிங்கப்படுத்தி விட்டு போயிடுறா. நம்ம ஹீரோட்ட சரி ஓகே இவ்வளோ கார்ஸை வந்துட்டு எதுக்காக நீ எடுத்துகிட்டு வந்த, அந்தாலும் எதுக்காக உன்னை பார்த்து பயந்தாருன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் வந்துட்டு சும்மா வந்துட்டு அந்தால பயமுறுத்தணுன்றதுக்காக தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், நீ ஒன்றும் பெருசாலாம் நினச்சிக்காதான்னு சொன்னதும் சரி ஓகே நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நான் வந்துட்டு உனக்கு எப்பயுமே ஹெல்ப் பண்ணுவேன், இந்த கார்டை நீ வச்சுக்கோ ஓகேவா அப்படின்றத அவள் சொல்கிறா. ஹீரோயினுக்கு அவன் மேலே வந்துட்டு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது, யார் கூடயே வந்துட்டு அடிக்கடி ஃபோனில் பேசுகிறானேன்னு சொல்லிட்டு அந்த நம்பரை வாங்கி அவள் கால் பண்ணி பார்த்தா அது வந்துட்டு ஒரு கிளீனர் தான் வச்சுருக்காங்க. அங்கே வந்துட்டு அங்கே ஒரு லேடி பேசுனதுமே ரொம்ப டவுட் ஆகிட்டு, அப்படின்னா என்ன இவனுக்கு வேறு ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருந்துட்டுருக்கா, கண்டிப்பாக இவன் கூட சேர்ந்தெல்லாம் இருக்க முடியாது, இவனை டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் வேறு அங்கே தப்பாக புரிஞ்சுக்கிறா. இப்போ நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அந்த ஹான் அங்கே வந்துட்டு என்னோட தாத்தா அவங்க கூட டேட்காக அனுப்பிவிட்ருக்கான்னு சொன்னதும் மரியாதையோட இங்கேருந்து போயிடு, ஆல்ரெடி எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் உனக்கு என்ன புரியாதான்னு சொன்னதுமே நீங்கள் வந்துட்டு இந்த காஃபியாச்சும் குடிங்கன்னு சொன்னதும் அந்த காஃபியை மோந்து பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருக்கா ட்ரக் கலந்து வச்சுருக்கான்னு சொல்லிட்டு மரியாதை இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு அவள் இன்சல்ட் பண்ணி விட்டதும் நான் அவ்வளோ ஈஸியாக நான் விட்டுருவேனான்னு சொல்லிட்டு அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்துடுறான். ஆனால் அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து அதெல்லாமே பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் நீ என் விஷயத்தில் தலையிடாதான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே கோவப்படுறான். ஆனால் நம்ம ஹீரோயின் அவன் கையை பிடிச்சி முறுக்கி அவனை போட்டு அடி வெளுத்து விட்டுறா. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ உண்மையிலே வந்துட்டு பயங்கரமான ஆள் தான் நீன்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு வர்றான். சரி ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் க்ளீனிங் பண்ண போகிறேன்னு சொன்னதும் வேமா ஹீரோ பிடிச்ச அவ்வளோ இழுத்தங்க கிஸ் பண்ணிட்டு எவ்வளோ நாளைக்கு இப்படி ட்ராமா பண்ணிகிட்டு இருப்ப, நீ தான் இந்த கம்பெனியோட சிஇஓவேன்னு எனக்கு தெரியும், எதுக்காக என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க, உன் காசு எல்லாத்தையும் நான் புடுங்கி தின்றுவேன்னு நினைக்கிறியான்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுப்பா, சில விஷயங்கள்னால மறைச்சிட்டு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே சாரி கேட்குறா. இந்த உன்னோட கார்டை வச்சுக்கோ,
வச்சுக்கோ, இது என்னோட கார்டு, இந்த கார்டில் நீ வந்துட்டு எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னதும் அவள் வந்துட்டு இந்த தப்பெல்லாம் நான் இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சாரி கேட்டுட்டு. ஆனால் அவன் அடிக்கடி ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கே போலேன்னு சொன்னதுமே அதை வந்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸே தான், நான் கால் பண்ணி வந்துட்டு அவங்கள மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறேன்னு சொல்லிடான். அங்கே அவன் முன்னாடியே கால் பண்ணா அந்த லேடிகிட்ட போய் மேரேஜ் பண்ண மாட்டேன் உங்களை, இதுக்கப்புறம் என்னை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொன்னதும் எனக்கு எதுக்காக அப்படி அடிக்கடி வந்து ராங் கால் வருதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் அங்கே நம்ம ஹீரோவை மீட் பண்ணிவிட்டு, என்னோட சிஸ்டர் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவள் வந்துட்டு ரொம்பவே மோசமானவ, அவள் வந்துட்டு இந்த ஆள் கூட சேர்ந்து ஓடி போயிட்டா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃபோட்டோவை கொடுத்து நம்ம ஹீரோயினை பற்றி இன்சல்ட் பண்ணி பேசினதுமே அவனுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, அப்படின்னா அந்த கம்பெனியோட சிஇஓ நம்மளை மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்ல போன பொண்ணு இப்போ கூட இருக்க ஜியா எல்லாருமே ஒரே ஆள் தான் சொல்லிட்டு புரிஞ்சுட்டு என்ன வந்துட்டு என்ன கொலை பண்ணுறதுக்கு எனக்கே வந்துட்டு காசு கொடுக்குறே இல்லை வேறு யாரையும் வந்து நீ ஏற்பாடு பண்ண போறியான்னு சொல்லிட்டு மாஸ்க்கை கழட்டிட்டு கேட்டதுமே உங்களுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. ஐயோ கடவுளை நீயா அது அப்படின்ட்டு சொல்லிட்டு, அப்படி இருந்தாலுமே நீ என்ன பண்ணிட முடியும் என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசுகிறா. நான் என்ன பண்ண முடியுமா, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு தேவையில்லாமல் என்னோட ஒய்ஃப்க்கு வந்து தொந்தரவு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோமே, நீ கண்டிப்பாக உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவளங்க வந்துட்டு வான் பண்ணி விட்டு போயிடுறாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. இப்போ காட்ஸ் போட்டு அவளை அங்கே பயங்கரமாக அடி வெளுத்து விட்டுறாங்க. அங்கே உடனே வந்துட்டு அவள் வீட்டுக்கு வந்து அழுதுட்டு, அம்மா என் நிலமையை பார்த்தீங்களா, இதுக்கு எல்லாமே காரணம் அவள் தான் நீங்கள் எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு சொன்னதுமே அவங்க வந்துட்டு ஒரு பிளான் கொடுக்குறாங்க, இதை நீ வந்து சரியாக பண்ணிடு, நீ அந்த கம்பெனியோட சிஇஓ ஆயிடுவ அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கே ஒரு பார்ட்டிக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கா அங்கே சில பர்சன்ஸ்கிட்ட, இப்போ வந்து என்னோட சிஸ்டர் வருவா அவங்களுக்கு சர்வ் பண்ணுவா அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே ஏதோ பர்த்டே பார்ட்டின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணேன், என்ன இதெல்லாம் சொன்னதும் ஒரு பர்த்டேவுமே கிடையாது, நீ இவங்களுக்கெல்லாம் இப்போ சர்வ் பண்ண போகிற, அதான் உனக்கு நான் கொடுக்குற வேலை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஸ்டோரையுமே போய் அங்கே லாக் பண்ணிக்கிறேன். அந்த பர்சன்ஸ் நம்ம ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் போட்டு அடி அங்கே நம்ம ஹீரோயின் வெளுத்து விட்டுறா. அங்கே அது உள்ளே வந்து காட்ஸாவை கூட்டிகிட்டு வரா. அந்த நிலைமையை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ காட்ஸை வச்சு நம்ம ஹீரோயினை அடிக்க சொன்னதுமே காட்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பக்கத்தில் நல்லா பார்த்துட்டு, இவங்க எவ்வளோ பெரிய கம்பெனியோட சிஇஓ, நீ இவங்க மேலே கையை வச்சு எங்களை வந்துட்டு தேவையில்லாம வந்துட்டு இந்த வலையில் மாட்டி விட பார்க்குறியான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோங்க வந்துடுறான். ஆல்ரெடி உன்ட்ட சொன்னேன் என்னோட ஒய்ஃப்ட்ட வந்து நீ தேவையில்லாத ப்ராப்ளம் பண்ணாத, நீ இப்படி இருந்து நீ வேலை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும், ஐயோ நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, நான் வந்துட்டு அவட்ட எந்த ஒரு வந்து கோவம்லாம் பட கிடையாது, நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் உன்னை இங்கே விட்டு வைக்கக்கூடாது, நீ அப்ராடு கிளம்புன்னு சொன்னதுமே அவங்க சாரி கேட்குறா, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் ப்ளீஸ் என்னை விட்டுங்கன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு நீ யார் என் பிள்ளைய வந்துட்டு அப்ராடுக்கு அனுப்புறதுக்குன்னு சொல்லிட்டு ஓவராக பேசினதுமே நம்ம ஹீரோ அவங்க அசிஸ்டண்ட்டை விட்டு அடி வெளுத்த விட்டான். கையில் ஒரு கத்தியுமே கொடுத்துட்டு உனக்கு இப்போ என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொன்னதுமே அவங்க வந்துட்டு ஃபேஸில் மார்க்கை போட்டுட்டு என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே இதுக்கப்புறம் பண்ணேன்னா கண்டிப்பாக நீ உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டிட்டு போனதும் அவளுக்குங்க அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப பயமாகி போயிடுது. இருந்தாலுமே உடனே அவங்க பிரதர்கிட்ட கால் பண்ணி நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து அவங்கள பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே பிளான் பண்ணுறா. ஹீரோயினுமே அங்கே வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஹான் வந்து கதவை நாக் பண்ணுறான். ஹீரோயின் வந்து என்னாச்சு அப்படின்றத கேட்டதுமே அங்கே பார்த்தா அங்கே ஃபியூசன் இருக்கான்னு சொல்லிட்டு வந்திருக்கான். பட் நம்ம ஹீரோ இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகும்போது ஆனால் ஹீரோ உள்ள அங்கே பேசிகிட்டு இருக்க சவுண்டு கேட்டுட்டு அப்படின்னா ரெண்டு பேருமே ஒன்று சேர்த்துட்டாங்களா, கண்டிப்பாக இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சே ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாகி போயிடுறான். அப்போங்க நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது. அந்த ஹான் போய் ஆஃபீஸில் வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே அங்கே அசிஸ்டன்ட் இப்படி ப்ராப்ளம் ஆயிடுச்சு பாஸ்ன்னு சொன்னதுமே கண்டிப்பாக அவனுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு நம்ம ஹீரோவுமே சொல்கிறான். அங்கே ஆஃபீஸில் வந்துட்டு என்ன இதெல்லாம் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அவன் வந்துட்டு நீங்கள் அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து டைவர்ஸ் கொடுக்கணுமா இல்லைன்னா கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறான் பாஸ் அப்படின்ற சொன்னதும் அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹான் வந்து அவங்க தாத்தாட்ட அந்த ஏபி குரூப் கம்பெனி ஓனர் கூட எனக்கு வந்துட்டு இப்போ கான்ட்ராக்ட் நடக்க போது தாத்தான்னு சொன்னதும் அந்த ஆள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே தாத்தா இவன் நடக்க முடியாத மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கான், இப்போ கண்டிப்பாக அவங்க முன்னாடி நான் உண்மையை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அடிக்க போகிறான். ஆனால் அங்கே காட்ஸ் வந்துட்டு அவனை போட்டு அடி வெளுத்து விட்டாங்க. யார் மேலே கையை வச்சுட்ருக்க, நீ இப்போ சொல்லிட்டு இருந்தா அந்த கம்பெனியோட சிஇஓவே அவர் தான், அவர் மேலே கை வைப்பான்னு சொன்னதுமே அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே நான் தான் அந்த கம்பெனியோட சிஇஓன்னு சொல்லிட்டு அங்கே ரிவீல் பண்ணிடுறான். அப்போ அங்கே ஒரு பென்டென்ட்டையுமே அங்கே கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவங்க தாத்தாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. பென்டென்ட் இவன்ட்டே இருக்குண்ணா அப்படின்னா இவன் சொல்கிறது எல்லாமே உண்மையா, அப்போ அந்த ஜியாவோட தாத்தா வந்து இவன் மீட் பண்ணியிருக்கானான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா வந்துட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் ஒன்றா வந்துட்டு அவங்க தாத்தாவை அவங்க அப்பா எல்லாருமே கொலை பண்ணியிருக்காங்க போல். ஸோ அவங்க ரொம்பவே வந்து ஷாக்காகி போயிடுது. இப்போ நம்ம ஹீரோயின் டைமே இப்படி வந்துட்டு அந்த ஃபூ தான் வந்து கொலை பண்ணிட்டாரு உங்கள் அப்பாவையும் உங்கள் தாத்தாவையும் சொல்லிட்டு அங்கே வந்து தப்பான இன்ஃபர்மேஷன்
அந்த ஹார்ன் கொடுக்க சொல்லிடுறான். அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோவை கொலை பண்ணுறதுக்காக அங்கே கத்தி எடுத்துகிட்டு வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோ வந்து சரி நீங்கள் எல்லோரும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு போகும்போது வேகமாக வந்துட்டு கத்தியை வச்சு குத்த பார்க்குறான். ஆனால் அவன் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்ன ஒய்ஃப் உன்னோட ஹஸ்பண்டவே கொலை பண்ண பார்க்குறியான்னு சொன்னதும் மரியாதையோட கையெழுத்துறிய மேலே இருந்து என்ன நினச்சிட்ருக்க, என்னோட ஃபேமிலியை நீ ஒன்றுலாம் பண்ணுவேன், நான் உன்னை விடுவேனான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டு கத்துனதுமே நான் வந்துட்டு இன்னைக்கு உன்னை கொல்லாம மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்ருக்கா. நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கன்னு சொல்லும்போது அந்த பெண்டன்ட் அவன் வேகமாக வந்து எடுக்கும்போது ஹீரோவில் பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதுமே கோவப்பட்டு அடிச்சிட்ருக்கா. அங்கே எல்லாருமே அவங்க உள்ளே வந்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயின் இந்த டாலர் வந்து எப்படி உன்ட்ட வந்துச்சு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதும் இப்போ நீ தேவையில்லாமல் வந்துட்டு என் மேலே சந்தேகப்பட்டுட்டு இருக்காத, நான் வந்துட்டு இந்த கொலையெல்லாம் பண்ண கிடையாது, ஒன்று பண்ணது உன்னோட அந்த பேரண்ட்ஸாக இருக்கணும் இல்லைனா அப்படின்னு சொன்னோம்னா ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது அப்போ யார் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வந்துட்டு நான் ஹீரோயின் நான் புரிஞ்சுக்கிட்டேன், கண்டிப்பாக வந்துட்டு பண்ணவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்காம விடாது, ஆனால் நீ இதுக்காக என்ன பார்த்து ஒய்ஃப்னு கூப்பிட்றேன்னு சொன்னதும் நீ என்னோட எக்ஸ்பீரியன்ஸேவாக இருந்தவில்லை அதனால தான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எப்படியோ அவன் சமாளிச்சிடுறான். கூன்னு சொல்லிட்டு ஒரு பையனை காமிக்கிறாங்க. அவன் வந்துட்டு அவங்க சிஸ்டர் ரொம்ப வருஷமாக காணாமல் போயிட்டாங்க போல், அவங்கள தான் தேடிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு என்னோட சிஸ்டர் நான் எப்படியாச்சும் இன்றைக்கி கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவன் அந்த ஒரு பார்ட்டி மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்கே வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக போகும்போது அங்கே நம்ம ஹீரோட தாத்தா எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ ஹீரோயின் அங்கே வந்துட்டு இவ எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, எல்லாத்தையுமே வந்துட்டு இப்படி திருடிட்டு தன்னோடதுன்னு பொய் சொல்லிட்டு இருக்கா, இந்த பெண்டன் வந்து என்னோட தான், நான் பொய் சொல்லி இவ ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு. அங்கே வந்துட்டு அங்கே காட்ஸையுமே வச்சு பிடிக்க சொன்னதுமே தேவையில்லாமல் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறாங்க. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் எல்லாருமே வந்துட்டு இப்போ ஒரு மாதிரியா பேசினதுமே அங்கே நம்ம ஹீரோ வந்து ஃபேஸில் இருக்க மாஸ்க் எடுத்துட்டு நான் தான் ஃபோன் சொல்லிட்டு அங்கே ரிவீல் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினோட ஹேண்டை வந்துட்டு அங்கே பிடிச்சவன் கிஸ் பண்ணதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இப்போ நீ இவ்வளோ நாளாக ஏமாற்றிட்டு இருந்தேங்க எல்லாத்தையுமே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசினதும் அங்கே ரொம்ப வந்துட்டு அங்கே பயந்து போயிடுறாங்க தாத்தா எல்லாருமே. என்ன நடந்துட்டுருக்கு, எதுக்காக நீ இப்படி எங்களை ஏமாத்தினன்னு சொன்னதும் நீங்கள் பண்ண பாவங்களுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணாமா, அவங்கள வந்து போலீஸில் பிடிச்சி கொடுக்குறதுக்காக தான் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா வந்துட்டு கொலை பண்ணது இப்படி தாத்தா இவங்க எல்லாருமே கூட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் நீ இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் போட்டு அடித்ததும் அவங்க அம்மா நீ வந்துட்டு ஒரு ஆர்ஃபன் கேர்ள், நான் உன்னை தத்தெடுத்து வளர்த்தேன், ஆனால் நீ என் குடும்பத்தவே இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வேறு அசிங்கப்படுத்துனதும் நம்ம ஹீரோ மடியில் படுத்துட்டு அங்கே அழுதுட்ருக்கான். எனக்கு ஒரு ஃபேமிலியே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோ கவலைப்படாத, உன்னோட ஃபேமிலியை நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இவங்க வீட்டில் பார்த்தா இப்படியே ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, ஒன்றால் தான் எல்லாம் நாசமாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்படி அடிச்சுட்டு அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கூஃபா தான் இந்த வீட்டில் தான் என்னோடய சிஸ்டர் இருக்கிறதா கேள்விப்பட்டேன், கண்டிப்பாக வந்துட்டு நான் இன்றைக்கி என்னோடய சிஸ்டர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் நீ பண்ணதுக்கு உனக்கு இன்றைக்கி பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவளை அங்கே பிடிக்க வைக்கும்போது அந்த கூ வந்துடுறான். யாருக்கு தைரியம் இருக்குது என்னோடய சிஸ்டர் மேலே கையை வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டன்ட் அவள் வச்சுருக்கோமே அவளோட சிஸ்டர்னு சொல்லிட்டு அங்கே புரிஞ்சுட்டு தப்பாக பேசிகிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோ நீ தப்பாக புரிஞ்சுட்டு தேவையில்லாத வேலை பண்ணாதான்னு சொன்னதும் பிரதர் இங்கே பாருங்கள் என்னை போட்டு எப்படி அடித்து கொடுமைப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவள் வேறு ஒரு ட்ராமா பண்ணதும் யார் இதெல்லாம் பண்ணதுன்னு சொன்னதும் இவ தான் என் ஆளை வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டா, இங்கே பாருங்கள் அந்த பெயிண்டன் என்கிட்ட தான் இருக்குன்னு சொன்னதுமே ஓ இது உன்னோட பெயிண்டனான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. பொய் சொல்லி ஏமாற்றிட்டிருக்கான்னு சொன்னதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அவனுக்குமே எதுவும் புரிய மாட்டேது. ஆனால் அவங்க அம்மா டிஎன்ஏ பொய்யா வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இதான் உன்னோட சிஸ்டர் அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவன் ரொம்ப கேர் பண்ணிவிட்டு என்னோடய சிஸ்டரை இந்த மாதிரி பண்ணவங்கள கண்டிப்பாக நான் பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப அவ வேறு ஓவராக பேசினதுமே ஹீரோயின் அவன் ஃபேஸில் தண்ணி தூக்கி ஊற்றிட்டு மரியாதையோடு இங்கேருந்து போயிடு, உன்ன மாதிரி ஒரு பிரதர் இருந்தால் என்ன இல்லாட்டி என்னன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப அவள் கோவப்பட ஆரம்பிச்சிடுறா. இவ பார்த்தா எனக்காக நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக எல்லா விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணணும் அவளை பழி வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு இவ ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. ஹீரோ ஒரு பிஸ்னஸ் மீட்டுக்காக போயிருந்தான். அப்போ வந்து ஆளை வச்சு அதில் ட்ரக்கை கலந்து கொடுத்து நம்ம ஹீரோ கூட மிஸ்பிஹேவ் பண்ணி அவனை எப்படியாச்சும் அடையணும்னு ஐடியா பண்ணுறா. ஹீரோ கணக்கு அங்கே ஹீரோயின் மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் அவன் சுதாரிச்சுட்டு பிடிச்சி தள்ளும் போது அங்கே நம்ம ஹீரோயின் வந்ததுமே வேமா அங்கே வந்துட்டு அவள் கோச்சிட்டு போகிறத பார்த்துட்டு இவன் போயிட்டு அங்கே சாரி கேட்குறான். இவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு, என்ன நினச்சாலும் அது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நான் அவன் மேலே கோவலாம் இல்லைப்பா சும்மா வந்துட்டு ஆக்டிங் தான் அப்படின்றத சொல்கிறா. அப்போ இவங்க சிஸ்டர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா அப்படின்றத சொல்லும்போது அவங்க வந்து அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு இல்லையே அவங்களுக்கு எந்த ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப்பும் இல்லையே உங்கள் வந்து மேட்ச் ஆகலைன்னு சொன்னதும் அங்கே அவனுக்கு ஷாக் ஆகிருது. அப்போ அங்கே கால் வந்து இப்படி வந்துட்டு அவங்க தான் உங்களோட சிஸ்டர்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துடுறா. பிரதர் அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதும் பொய் சொல்லி இவ்வளோ நாள் நீ என்னை ஏமாற்றிட்டு இருந்தியா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிருது அவனுக்கு. நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே சாரி கேட்டதுமே உன்ன மாதிரி ஒரு பிரதர் இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கலாம், நீ வந்துட்டு எந்த ஒரு பொண்ணுனாலும் பிரதர்னு சொல்லிட்டா உடனே வேறு ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்துவியான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. இந்த பாரு பிளட் ரிப்போர்ட் அப்படின்ற சொல்லிட்டு அவன் காமிக்கிறான்.
இருந்தாலும் ஹீரோயினுக்கு கோவமா இருக்குது. நம்ம ஹீரோ நீ என் கூட வான்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதும் இவ பார்த்தாங்க பைத்தியமாரி போயிடுறா. எல்லாமே என் கை விட்டு போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியுமே பேங்க்ராப்ட் ஆயிடுச்சு. கடைசியில் வந்துட்டு பண்ணப்போ அவங்களுக்கு டோட்டலாக வந்து பனிஷ்மெண்ட் கிடச்சி எல்லாருக்குமே தெருவுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் இவ பண்ணதுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் தான் எல்லாத்தையுமே பறிச்சாச்சு, அப்புறம் நான் இந்த வீட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் உன்னை கொல்லாம மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ஹீரோயின் அங்கே அட்டாக் பண்ண வந்து வரும்போது அவங்க பிரதர் தான் ஊடால வந்து விழுந்து அவனுக்கு அங்கே கத்தி குத்துப்பட்டுருது. அவனை கூட்டிகிட்டு போய் எங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே கடைசியில் அங்கே ஜெயிலையுமே போட்டாங்க போல். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனை பார்த்துட்டு நீ எதுக்காக அப்படி நடுவில் வந்து அப்படின்றத சொல்லும்போது நான் வந்துட்டு உன்னோட பிரதர் உன்னை காப்பாற்றாமல் என்ன பண்ணுவேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவன் சாரி கேட்டதுமே நம்ம சரிப்பா இவனை மன்னிச்சு விட்டு அப்படின்றத சொன்னதும் நீ என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுமே பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ஊடால வந்துட்டு அவன் என்னோட சிஸ்டரை மீட் பண்ணணும் கதவை தர அப்படின்றத சொல்லும்போது ஆனால் ஹீரோ நீ மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறான். திரும்ப அவங்க வந்துட்டு மீட் பண்ணிவிட்டு நம்ம சொத்தை எல்லாத்தையுமே உனக்குமே பாதி தான் நான் எழுதிட்டேன், இதுக்கப்புறம் நீயுமே நம்ம கம்பெனியில் ஒரு பெரிய ஷேர் ஹோல்டர் தான் அப்படின்றத செட் அங்கே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் வெட்டிங்காக அவங்க பிரதர் அங்கே கூட்டிகிட்டு வர்றான். எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு மூஞ்ச ஒதுமுன்னு வச்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் என்னோட சிஸ்டர் இவ்வளோ நாள் கழிச்சு கிடச்சிருக்கா, ஆனால் உடனே வந்து அவன் கூட போய் அனுப்பி வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஒரு மாதிரி கவலையாகவுமே இருக்குது. இவ தான் என்னோட சிஸ்டர்னு சொல்லிட்டு அவன் எல்லோரும் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு அவ்வளோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு நீ எப்பயுமே வந்துட்டு ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்காக அங்கே ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறான் மேரேஜுக்காக. அவள் ஹாப்பியாகிட்டு ஓகேன்னு சொன்னதுமே இப்படியே இவங்க 2 பேரும் ஃபைனலாக அங்கே ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.